நேத்து பார்த்தோம். உருளைக்கிழங்கு சாப்பிட்டாக்கா கேஸ் ஆயிரும். வாழைக்காய் சாப்பிட்டாக்கா கேஸ் ஆயிரும். வள்ளிக்கிழங்கு சாப்பிட்டாக்கா கேஸ் ஆயிரும். உடம்புல வாயு இப்படி அதிகமா கூடிருச்சு அப்படின்னாக்கா, அது மூட்டுகள்ல வலியை ஏற்படுத்தும் என்று பல அறிவுரைகள் நமக்கு குடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா பசிச்சு சாப்பிடணும், பசிக்காம சாப்பிட்டீங்கன்னாக்கா உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு எந்த மருத்துவரும் நமக்கு சொல்றது கிடையாது. இந்த நிலை நமக்கு போகணும், மூட்டு வலியிலிருந்து முழுவதுமாக நம்ம மீளணும் அப்படின்னாக்கா, முதல்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, மூட்டு வலி தொந்தரவுக்காக நாம் பயன்படுத்தக்கூடிய ரசாயன மருந்துகளை தவிர்க்கணும். இயற்கையில நெறைய வழிகள் இருக்கு. நம்ம அந்த ரசாயன மருந்துகள் பயன்பாட்ட தவிர்க்கணும். இப்போ மூட்டுல வலி ஏற்படுது அப்படின்னாக்கா, அந்த வலி நமக்கு தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக, அந்த வலி இருக்கக்கூடிய அந்த பகுதியில தைலம் தேய்க்கக்கூடிய பழக்கம் பெரும்பாலான மக்களுக்கு இருக்கு. இப்போ வலி வெளிய இருந்து நமக்கு உள்ள போகுதா? உள்ள இருந்து வலி வெளிய வருதா? அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்புக்குள்ள இருந்து தோள்கள் வழியாக வலி வெளியேறுதுங்க. இப்போ அந்த வலிகள் வெளியேறக்கூடிய அந்த தோலுக்கு மேல் பகுதியில நம்ம களிம்புகள், தைலங்கள் தடவிட்டோம் அப்படின்னாக்கா, அது வெளியேறுவதற்கு வழி இல்லாம உள்ளுக்குள்ளே போக ஆரம்பிச்சுரும். நம்ம எந்த பகுதியில தைலம் தேய்ச்சோமோ, அந்த பகுதி மறுத்து போக ஆரம்பிக்கும். வலி உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இழந்துரும். அப்ப நமக்கு அந்த நேரம் வலி இல்லாத மாதிரி இருக்கும். அது மூட்டு வலியானாலும் சரி, தலைவலி ஆனாலும் சரி. அப்ப தைலம் தேய்ச்ச உடனே நமக்கு வலி இல்ல அப்படிங்கிற ஒரு மன திருப்தியில நம்ம இருப்போம். மீண்டும் கொஞ்ச நேரம் பொறுத்து, அந்த தைலத்தோட வீரியம் குறைஞ்ச பிறகு, இந்த வலி இருக்கிறத நம்மளால உணர முடியும். வலி தொடர்ச்சியாக இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த வலி தெரியாம மறுத்து போகறதுக்கான ஏற்பாடுகள நவீன மருத்துவம் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கு. அத தான் நம்ம மருத்துவம் என்ற பேர்ல நம்ம செஞ்சுகிட்டு இருக்கோம். அப்ப களிம்புகள், தைலங்கள் பயன்படுத்தினாலோ, அல்லது ரசாயன மருந்து மாத்திரைகள் பயன்படுத்தினாலோ, வலி நமக்கு முற்றிலுமாக சரியாக போவது கிடையாது. அந்த நேரத்துக்கு தெரியாத மாதிரி நமக்கு தடுக்கப்படும். அவ்வளவுதான். இப்படி தொடர்ச்சியாக நம்ம ரசாயன மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு பிறகு அந்த மாத்திரைய சாப்பிட்டோம் அப்படின்னாலும், அந்த வலி நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நம்ம மருத்துவரிடம் போயிட்டு, நான் மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு வலி தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, மாத்திரையோட அளவ வந்து நமக்கு அதிகப்படுத்துறாங்க. அதனுடைய டோசேஜ் வீரியத்த வந்து அதிகப்படுத்தி குடுக்குறாங்க. அந்த மாத்திரைய நம்ம சாப்பிடும்போது, அந்த மருந்துகள நம்ம பயன்படுத்தும்போது, அந்த நரம்புகள் இன்னும் கூடுதலாக அ மருத்து போக தன் மருத்து போகக்கூடிய தன்மையை நீட்டிக்க வைக்குது. ஒரு உதாரணத்துக்கு, மூட்டு வலிக்காக, தலைவலிக்காக, ஏதோ ஒரு வலிக்காக நம்ம ஒரு மாத்திரைய சாப்பிடுறோம் அப்படின்னாக்கா, அந்த மாத்திரை ஒரு 6 மணி நேரத்துக்கு நமக்கு வலி தெரியாத அளவிற்கு அந்த நரம்புகள மருத்து போக வைக்கும் அப்படின்னா, வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய, டோசேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய மாத்திரைகள நம்ம சாப்பிடும்போது, ஒரு 10 மணி நேரம், 12 மணி நேரம் வலி நமக்கு தெரியாத அளவுக்கு மருத்து போகச் செய்யும். இப்படி வலியை மறுத்து போவதற்காக, வலியை நாம் உணராமல் இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய ரசாயன மருந்து மாத்திரைகள், இது வலியை மட்டும் தான் கட்டுப்படுத்துமா என்று கேட்டால், அதனோட பலனாக, பரிசாக உடம்பில் இருக்கக்கூடிய பல உறுப்புகளை பாதிக்கச் செய்யும். இத தான் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே வரோம். குறிப்பாக சிறுநீரகங்கள், கல்லீரல் இந்த ரசாயன மருந்துகளுக்கு ரொம்ப மோசமாகும். இப்ப உடல் இயல்பாக இயங்குவதற்கு இந்த உறுப்புகள் தத்தமது தன்னுடைய பணியை சரியாக செய்யணும். வேற ஏதோ ஒரு தொந்தரவுக்காக மருந்து மாத்திரை சாப்பிட்டு, உடலின் முக்கியமான உறுப்புகளுடைய செயல்பாடுகள நம்ம தடுத்து நிறுத்திட்டோம், குறைச்சுட்டோம் அப்படின்னாக்கா, இந்த உறுப்புகள் சார்ந்த தொந்தரவுகள் நமக்கு வர ஆரம்பிச்சுரும். இப்ப இதற்கு நம்ம என்ன பண்ணணும்? மூட்டு வலியிலிருந்து முழுவதுமாக நம்ம மீளணும் அப்படின்னாக்கா, என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மனிதன் பசி வரும் வரை பசிக்காக காத்திருக்கணும் முதல்ல. மூட்டு வலி இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. பொதுவாகவே மனிதர்கள் பசி வரும் வரை பசிக்காக காத்திருக்கணும். குழந்தைங்க இந்த வேலைய செய்வாங்க. குழந்தைங்க அழுவும் போதெல்லாம், குழந்தைக்கு பசிக்குதுன்னு சொல்லி தாய் வந்து பால் குடுப்பாங்க, உணவு குடுப்பாங்க. சில நேரத்தில குழந்தை அந்த பால குடிக்காது. குடிக்காம மீண்டும் அழுதுகிட்டே இருக்கும். பால் குடுக்குறேன் மறுபடியும் அது அழுதுகிட்டே இருக்கு. இதுக்கு என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி அவங்க சந்தேகிக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப காலையில, மதியம், இரவு அந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில நம்ம சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் நமக்கு கிடையாது. முதல்ல பசி வர வர நம்ம காத்திருக்கணும்.
பசி வந்த பிறகு உணவ சாப்பிடணும். பசிக்கும்போது உணவு சாப்பிடணும். அப்படி பசிக்கும்போது நம்ம உணவு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த உணவு உடம்பில் முழு ஆற்றலாக மாறும். ஏற்கனவே பல நாட்களாக பசிக்காம நம்ம சாப்பிட்டு, அதுல கழிவுகள் உருவாகி, அந்த கழிவுகள் அந்த உடம்பு சேர்த்து வச்சிருக்கு இல்லைங்களா? அந்த சேர்த்து வைத்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு, இப்ப நம்ம பசிச்சு சாப்பிட்டு அதிலிருந்து கிடைத்த ஆற்றல் நமக்கு உதவி செய்யும். எனவே முதல் கட்டமாக நம்ம பசிச்சு உணவு சாப்பிடணும். பிடித்த உணவுகள் சாப்பிடணும். குறிப்பாக மூட்டு வலி தொந்தரவுக்காக நவீன மருத்துவம் எந்தெந்த உணவ சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கோ, அந்த உணவ நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா, இந்த மூட்டு வலிக்கான மருந்தே அந்த உணவுல தான் இருக்கு. அந்த உணவ நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அந்த உணவை செரிக்கக்கூடிய தன்மை அந்த பசிக்கும்போது நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு கிடைக்கும். இந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு அது உதவியாக இருக்கும். மூட்டு வலி பெரிய சிக்கல் கிடையாது. பெரிய பிரச்சனை கிடையாது. ஒரு சாதாரண பிரச்சனை. ஒரு உண்மை என்ன அப்படின்னாக்கா, நோய் என்பது மிகப்பெரியது கிடையாதுங்க. நோய் என்பது ரொம்ப சிறியது. ரொம்ப ரொம்ப சிறியது. அதற்கான தீர்வு சொல்யூஷன் அப்படிங்கிறது அத விட ரொம்ப ரொம்ப சிறியது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த தான் ரொம்ப பிரம்மாண்டமா இன்னைக்கு உருவாக்கி வச்சுட்டாங்க. நமக்கு உடம்புல இருக்கிற உடல் கூறுகள், உடல் தொந்தரவுகள பத்தி பெரிய அளவுக்கு நமக்கு பயம் கிடையாது. இந்த உடல் தொந்தரவுகளுக்கு இந்த நவீன மருத்துவம் வைத்திருக்கக்கூடிய பெயரை கேட்கும்போது தான் நமக்கு கூடுதல் பயம் ஏற்படுகிறது. இன்று இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் உடல் தொந்தரவுகளுக்கு மருத்துவம் பார்ப்பது கிடையாது. அந்த தொந்தரவுகளுக்கு வைத்திருக்கக்கூடிய பெயர்களுக்கு தான் மருத்துவம் பார்த்துக் கொண்டிருக்கு. அதனால தான் நீண்ட நாட்களாக மருத்துவம் பார்த்தாலும், வைத்தியம் பார்த்தாலும், நோயிலிருந்து நம்மளால முழுவதுமாக மீண்டு வெளியேற முடியல. மீண்டும் நான் சொல்றேன், உடம்பு நம்பளுது. நமக்கு தான் அந்த முழு அக்கறை வேணும். 4448 வியாதிகள் என்று பட்டியலிட்டு இருக்காங்க. இதுல எந்த வியாதி வந்துச்சு அப்படின்னாலும், மருத்துவமனைக்கு போக வேண்டிய தேவை ஏற்படாது. குறிப்பா நவீன மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஒரு அவசர காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய விபத்துகளுக்கு மட்டுமே நவீன மருத்துவமனையை நம்ம நாடணும் அப்படின்னாக்கா, நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சாதாரண சளி தொந்தரவு, காய்ச்சல் தொந்தரவு, வயிற்றுப்போக்கு, செரிமான கோளாறு, ஒரு தலைவலி, இது எல்லாத்துக்குமே நம்ம நவீன மருத்துவத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, இதனுடைய விளைவாக உடல் உள்ளுறுப்புகளில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அது நீண்ட நாட்களாக உடம்பில் தங்கக்கூடிய வாழ்நாள் நோயாக மாறும். இப்ப நோய் என்பது தானா வரல. நோய் என்பத நாம தான் உருவாக்குறோம். சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் இதுக்கு அர்த்தம். மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி எல்லா வலியுமே என்ன அப்படின்னாக்கா, உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவு வெளியேற்றத்துடைய அறிகுறி. அது மூட்டுகள் வழியாக வெளியேறுச்சுனாக்கா, அது மூட்டு வலி. அது முதுகு தண்டுவடம் பகுதியில இருந்து அந்த பகுதியில வெளியேறுச்சு அப்படின்னாக்கா, அதுக்கு முதுகு வலி. என்று கழிவுகள் வெளியேறக்கூடிய இடம், வெளியேறக்கூடிய விதத்தை வைத்து புது புது பெயர்கள் வைத்திருக்கிறாங்களே தவிர, இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, நோய் என்பது பல கிடையாது. நோய் என்பது ஒன்று. அது எது அப்படின்னாக்கா, உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளின் தேக்கமே நோயாக மாறுது. அதற்கான தீர்வு, சிகிச்சை என்ன அப்படின்னாக்கா, அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான வாழ்வியல் முறைகள், வழிமுறைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா, அதுதான் சரியான தீர்வு. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறைகள் 104 விதமான மருத்துவ முறைகள் இருக்கு. இதில் எந்த மருத்துவத்த வேணா நம்ம பார்க்கலாம். ஆனா, அந்த மருத்துவர் குடுக்கக்கூடிய ஆலோசனைகள், அவர்கள் குடுக்கக்கூடிய மருந்து அந்த நோயை கட்டுப்படுத்தும் நிலையில் இருக்கக்கூடாது. அந்த நோயை குணப்படுத்தும் நிலையில் இருக்க வேண்டும். நம்ம இயற்கை மருத்துவத்துக்கு, சித்த ஆயுர்வேத மருத்துவத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா கூட, இத சாப்பிடுங்க உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் ஆயிரும் அப்படின்னாக்கா, அவரு சரியான மருத்துவர் கிடையாது அப்படிங்கிறத நாம உறுதிப்படுத்திக்கிறணும். சர்க்கரை நோயினால உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாதுங்க. அது இருந்தா இருந்துட்டு போகட்டுங்க. உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்க உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு இந்த சூரணத்த சாப்பிடுங்க, இந்த மருந்த சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி குடுக்குறாரு அப்படின்னாக்கா, அவர்தான் சரியான மருத்துவர். இப்படி நம் உடலை அ பராமரிப்பதற்கு நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய மருத்துவர், அவர் சரியான நிபுணத்துவம் பெற்றவரா என்பதை நாம் ஆராய்ச்சி செய்யணும். ஏன்னா நம்ம உடலை கொண்டு போய் அவரிடம் நம்ம ஒப்படைக்கிறோம். இந்த அடிப்படை புரிதல் நமக்கு இருந்துருச்சு அப்படின்னாக்கா போதும். உடல் ஆரோக்கியத்த பத்தி ஒருபோதும் நம் கவலைப்பட வேண்டிய தேவை இருக்காது.
அப்போ இந்த மூட்டு வலி தொந்தரவுல நம்ம முழுவதுமாக மீளணும் அப்படின்னாக்கா, இந்த உடல் கேட்டு உணவு குடுத்தோம் அப்படின்னாக்கா, 90% மூட்டு வலி தொந்தரவுகள் சுகமாகும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அடுத்து இதற்காக நாம் தவிர்க்கக்கூடிய உணவு, அந்த உணவு பட்டியல அத நம்ம தவிர்க்காம தேவைக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா போதும். இன்னைக்கு நெறைய பேர் உருளைக்கிழங்கு நம்ம சமைக்கும்போது என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, அத வேக வச்சு மேல் தோல்கள நீக்கிட்டு, அதன் பிறகு தான் நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிடுறோம். உருளைக்கிழங்க சமைக்கிறது தோலோட சமைச்சு, தோலோட சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்லது. இன்று இருக்கக்கூடிய சிறு பிள்ளைகள், அ இளவயது பிள்ளைகள் எல்லாருமே உருளைக்கிழங்கு தோலோட சமைச்சாலும் அவங்க சாப்பிடும்போது தோல எடுத்து போட்டு சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், பழக்கலாம். தோலோட சாப்பிடுங்க. தோலோட சாப்பிட்டால் தான் அது நல்லது என்று நம்ம பழக்கலாம். வாழைக்காய் சாப்பிட்டா அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை மட்டும் சாப்பிடுவாங்க. தோல் பகுதியை நீக்குவாங்க. மருந்தே அங்க தான் இருக்கு. அந்த அந்த வாழைக்காயில இருக்கக்கூடிய அந்த மேல் தோல் பகுதி தான் அதுதான் நமக்கு உடலுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய, நார்த்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருள். அதை நீக்கிட்டு அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சதை பகுதியை மட்டும் நாம சாப்பிடுறோம் அப்படின்னாக்கா, அது சுவைக்காக எடுத்துக்கிறது. அதிலேயும் ஆற்றல் இருக்கும். ஆனால் தோலில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் இருக்காது. நம்ம நெறைய உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்துக் கொண்டு வந்து கொண்டே இருக்கோம். அந்த நிலையை நம்ம மாத்திக்கணும். விதவிதமான உணவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். அந்தந்த காலகட்டங்களில் விளையக்கூடிய காய்கறிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். முடிந்த அளவுக்கு நாட்டு ரக காய்கறிகளுக்கு நம்ம முக்கியத்துவம் தரணும். ஏன்னா, அந்த காய்கறிகள வாங்கிட்டு போயிட்டு நாம தான் சாப்பிட போறோம். இன்னைக்கு விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் அத்தனையுமே ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்பட்டு தான் விளைவிக்கப்படுது. அந்த காய்கறிகள தான் நம்ம சாப்பிடுறோம். அரிசி ரசாயன மருந்துகளோட கலந்து தான் அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. 3, 4 மாதம். அந்த அரிசியை கொண்டு தான் அந்த நெல்லை கொண்டு தான் அரிசி செஞ்சு நம்ம சாப்பிடுறோம். அப்ப அதிலயும் ரசாயனம் இருக்கு. ஆனா இவ்வளவு ரசாயனத்த நம்ம உள்ளுக்குள்ள குடுத்தும் இந்த உடல் நமக்கு ஆரோக்கியத்த குடுத்துக்கிட்டே இருக்கு அப்டின்னாக்கா, அவ்வளவு மன்னிக்கும் தன்மை கொண்டது நமது மனித உடல். அப்ப இந்த உடல் நம்மிடம் என்ன கேட்குது அப்டின்னா, நீங்க ரசாயனம் சாப்பிடுங்க, நேச்சுரல் சாப்பிடுங்க, எது வேணா சாப்பிடுங்க. நான் கேட்கும்போது சாப்பிடுங்கன்னு சொல்லுது. அப்போ உடல் கேட்கும்போது நம்ம உணவு குடுத்தோம் அப்டின்னாக்கா பிரச்சனை இல்ல. இல்ல நான் இயற்கை நலன் விரும்பி, நான் ரசாயனம் கலந்த உணவுகள நான் சாப்பிட மாட்டேன் அப்டின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சு நம்ம சாப்பிடலாம். மற்ற எந்த ஜீவராசிகளுக்கும், உயிரினங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடையாது. மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டு இருக்கு அந்த வாய்ப்பு. மற்ற அனைத்து உயிரினங்களும் கிடைத்ததை உண்டு வாழும். மனிதன் என்ற ஒற்றை உயிரினம் மட்டும் தான் விரும்பியதை உண்டு வாழும். அப்ப இதுல ரசாயன கலப்படம் இருக்கா? இல்லையாங்கிற ஆராய்ச்சி பண்றத விட்டுட்டு, நான் பசிச்சு தான் சாப்பிடுறேன்னா, என் வயித்துல பசி இருக்கா? இல்லையாங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சோம் அப்டின்னாக்கா, ஆரோக்கியம் நமக்கு மிஞ்சும். இதுதான் அடிப்படை. சொல்லுவாங்க, "லங்கனம் பரம ஔஷதம். பட்டினியே சிறந்த மருந்து." எப்ப பட்டினி இருக்கணும்? எப்ப விரதம் இருக்கணும்? உடம்புக்கு முடியல, உடம்பு ஏதோ நோய்வாய்ப்பட்டு இருக்கு, உடம்புல ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு இருக்கு அப்டின்னாக்கா, அந்த நேரத்துல நம்ம பட்டினி இருக்கணும். அந்த நேரத்துல வயித்துக்கு உணவு குடுக்காம, உடலுக்கு உணவு குடுக்காம ஓய்வு குடுக்கணும். நம்ம முன்னோர்களுக்கு அந்த பழக்கம் இருந்தது. வாரம் ஒரு முறை விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்தீங்க அப்டின்னாக்கா, அந்த விரதம் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுடைய உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய, வயிற்று பகுதியில தேங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட கழிவு உடலை விட்டு வெளியேறும் என்பது சயின்ஸ். இந்த சயின்ஸ பொதுமக்களுக்கு நம்ம சொன்னோம் அப்டின்னாக்கா, அவங்க அந்த அளவுக்கு ஏத்துக்கிறது கிடையாது என்று ஆர்ட்ஸா சொல்ல ஆரம்பிச்சாங்க. கலையாக சொல்ல ஆரம்பிச்சாங்க. நாம் வணங்கக்கூடிய நமது விருப்ப தெய்வத்திற்கு நன்றி பாராட்டும் விதமாக, இன்றைய பொழுது உணவு உண்ணாமல் உண்ணா நோன்பு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ இறைவனுக்காக நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சோம். இன்றளவும் அந்த பழக்கம் நீடிச்சு கொண்டே இருக்கு. அனைத்து சமூகங்களிலும் அந்த பழக்கம் இருக்கு. நாம விரதம் இருக்கிறதுனால இறைவன் மகிழ்ச்சியாக இருக்க போறது கிடையாது. நாம விரதம் இருக்கிறதுனால நம்ம உடல் உள்ளுறுப்புகள் தான் மகிழ்ச்சி அடைய போகிறது. அப்போ நம்ம வாழ்வியல் பழக்கமாகவே நம்ம வச்சுக்கிறலாம். வாரத்தில் 1 நாள் உண்ணா நோன்பு. விரதம் இருக்கலாம்.
விரதத்துல பலவிதமான விரதங்கள் இருக்கு. ட்ரை ஃபாஸ்டிங், வாட்டர் ஃபாஸ்டிங், ஃப்ரூட் ஃபாஸ்டிங் என்று பலவிதமான விதங்கள் இருக்கு. ட்ரை ஃபாஸ்டிங் எதுவுமே சாப்பிடாமல் வயிறை காலியாக வைத்திருக்கக்கூடிய ஒரு விரதம். இல்ல எதுவுமே சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னாக்கா, எனக்கு ரொம்ப முடியல, நான் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள், எனக்கு உடம்புல ஆற்றல் கிடைக்கல, உடல் சோர்வாகுது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு விரதம் இருக்கும்போது நடந்தால், ப்ரீ ஜட்ஜ்மென்ட் கிடையாது. நம்ம முன்முடிவு எடுக்கக்கூடிய கூடாது. விரதம் இருக்கும்போது நம்மளால அதை ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்கிக் கொள்ள முடியலங்கிற பட்சத்துல வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம். நீர் விரதம். தண்ணீர் மட்டும் குடித்துக்கொண்டு நம்ம விரதம் இருக்கலாம். இல்ல வாட்டர் ஃபாஸ்டிங் இருந்தாலும் என்னால அது முடியல, உடல் எனக்கு ஒத்துழைக்கல அப்படின்ற பட்சத்துல ஃப்ரூட் ஃபாஸ்டிங். சமைக்காத பழங்கள், சமைத்த உணவுகளை தவிர்த்துட்டு சமைக்காத பழங்கள நம்ம சாப்பிட்டுக்கிட்டு, முடிந்த அளவுக்கு ஒரு நாள் முழுக்க, காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஒரு நாள் முழுக்க நம்ம விரதம் இருக்கும்போது, உடல் வந்துட்டு அப்ப அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அப்பாடா! ஒரு ஒரு பெரிய சுமை நமக்கு கொடுக்கிறத இன்னைக்கு நிறுத்தியிருக்காங்க என்று, அன்றைய பொழுது உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய நாள்பட்ட நச்சுக் கழிவுகளை உடல் தானாக வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்யும். இதற்காக தான் விரதம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழிமுறை, ஒரு வாழ்வியல் முறை, ஒரு பழக்கங்கள நமக்கு கொண்டு வந்து வச்சாங்க. இன்றும் நம்ம விரதம் இருக்கலாம். இறைவனுக்காக இருக்கிறதுக்கு பதிலாக, நமக்காக நம்ம விரதம் இருக்கலாம். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம விரதம் இருக்கலாம். இப்படி விரதம் இருக்கும்போது அவ்வளவு ஒரு அபரிதமான ஆற்றல் இந்த உடம்புக்கு கிடைக்கும். இது இது ஒரு நல்ல பழக்கம். மூட்டு வலியிலிருந்து முழுவதுமாக மீளணும். சர்க்கரை வியாதியிலிருந்து முழுவதுமாக மீளணும். இன்னும் பல நோய்களுக்கு பெயர் வைத்திருக்கக்கூடிய அத்தனை நோய்களிலிருந்தும் அந்த மனிதன் முழுவதுமாக மீளணும் அப்படின்னாக்கா, வாரம் ஒரு நாள் விரதம் இருக்கலாம். அது அனைவருக்கும் நல்லது. உடலுக்கு எப்படி உணவு தராமல் நம்ம விரதம் இருக்கமோ, அதேபோல நம்ம மனதுக்கும் விரதம் இருக்கலாம். மௌன விரதம். வாய் விட்டு எதுவும் பெருசா பேசாம நம்ம விரதம் இருக்கலாம். அத படிப்படியா நம்ம கூட்டலாம். 1 மணி நேரம் எதுவும் பேசாம அமைதியா இருக்கலாம். இரவெல்லாம் எதையும் பேசாம அமைதியா தான் நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் சொல்றது அத்தனையுமே சூரியன் இருக்கும்போது, பகல் நேரத்துல. இரவு நேரத்துக்கும் இதுக்கும் தொடர்பு கிடையாது. மௌன விரதம் இருந்தா, அதாவது உணவு உண்ணாமல் விரதம் இருந்தோம் அப்படின்னாக்கா, நமக்கு மட்டும் தான் நல்லது. பேசாம மௌன விரதம் இருந்தோம்னா, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. அவ்வளவு நல்லது. மனசுக்கு அவ்வளவு அமைதியாக இருக்கும். இருந்து பாருங்க. அவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம விரதம் இருக்கலாம். விரதம் ஒரு சிறந்த மருத்துவம். இத கடைபிடிக்கக்கூடிய சமூகம் நல்லா இருக்கு. இதை கடைபிடிக்கக்கூடிய மனிதர்கள் நல்லாவே இருக்காங்க. ஒரு மருத்துவர் என்பது இதை தான் மனிதர்களுக்கு சொல்லி தரணும். என்ன தொந்தரவு இருக்கு அப்படின்ட்டு அதுக்கேற்ற மருந்துகள், அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மருந்துகளுடைய பெயர்கள எழுதிக் குடுக்கக் கூடாது. அப்படி ஒரு மருத்துவர் செய்றாரு அப்படின்னாக்கா, நாம தான் மருத்துவர மாத்தணும். எனவே பட்டினியே சிறந்த மருந்து. உடம்புக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, உடம்புக்கு முடியாத காலகட்டங்கள்ல, நம்ம உணவு சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னாக்கா, அன்றைய பொழுது உடல் தன்னைத்தானே சரிப்படுத்தக்கூடிய ஒரு செயலில் இறங்கும். அப்போ அந்த உடம்பில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள் சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு நம்ம அனுமதி தரணும். வாய் வழியாக இந்த வயிற்றுக்கு நாம் கொடுக்கிற பொருட்கள் மூலமாகத்தான் நமக்கு உடல் தொந்தரவுகள் ஏற்படுது. இத நம்ம எல்லாருமே உணர்ந்துக்கணும், புரிஞ்சுக்கிறணும். சுவாசிக்கிற காற்று கெட்டுப்போச்சு, அதனால நமக்கு நோய் வந்துருச்சு. அ நெறைய சுத்தி கெமிக்கல்ஸ் இருக்கு, அதனால நமக்கு நோய் வந்துருச்சு. இப்படி நெறைய காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த வாய் வழியாக நம்ம உள்ளுக்குள்ள குடுக்குறதும், இந்த வாய் வழியாக நம்ம வெளிய குடுக்குறதுல தான் நமக்கு சிக்கலே இருக்கு. தேவையில்லாத நேரத்துல வாய திறந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா உடலுக்கு பிரச்சனை. தேவையில்லாத நேரத்துல வாய திறந்து நம்ம பேசணும் அப்படின்னாக்கா மனசுக்கு பிரச்சனை. உடம்புல 9 துவாரங்கள் இருக்கு. ஆண்களுக்கு 9, பெண்களுக்கு 10 நவதுவாரங்கள் இருக்கு உடம்புல, இயற்கையின் படைப்பு. இதில் எந்த துவாரங்கள் வழியாகவும் மனிதனுக்கு கேடுகள் ஏற்படுவது கிடையாது. இந்த வாய் என்ற ஒற்றை துவாரம் மட்டுமே மனிதனுக்கு கேடுகளை விளைவிப்பதற்கு
முதல் காரணமாக இருக்கு. இந்த 9 துவாரங்களுமே நம்மளது கட்டுப்பாட்டில் கிடையாது முதல்ல. ரொம்ப மோசமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி காதுகள நம்ம பொத்தி வச்சுக்க முடியாது. சுவாசம் சுவாசிக்கக்கூடிய மூக்கு துவாரங்கள். ரொம்ப வாடை எடுக்குது என்று மூக்க பொத்த முடியாது. அப்படி பொத்தி வச்சாலும் நீண்ட நேரம் பொத்தி வைக்க முடியாது. கண்கள் ஒரு மோசமான காட்சி என்று கண்களை மூடிக்கொள்ளலாம். நீண்ட நேரம் கண்களை மூடிக்கொண்டே இருக்க முடியாது. மலஜலம் கழிக்கிறது. ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்தலாம். நிரந்தரமா கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய நவதுவாரங்கள்ல ஒரே ஒரு துவாரம் தான் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. மற்ற எந்த துவாரமும் நமது கட்டுப்பாட்டில் கிடையாது. அது தானாக இயங்கிக் கொண்டு இருக்கு. நம் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை துவாரம் எது அப்படின்னாக்கா வாய். நாம நினைச்சோம் அப்படின்னாக்கா எவ்வளவு நேரம் வேணா நம்ம வாயை திறக்காம வச்சிருக்க முடியும். இப்ப இந்த வாய் என்ற ஒற்றை துவாரத்தை மட்டும் நமது கட்டுப்பாட்டில் நம்ம கொண்டு வந்துட்டோம். தேவைக்கு மட்டும் அதை திறக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கா உடலும் மனமும் சுகமாக இருக்கும். அவர்களது வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். இந்த நிலையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும், உணர்ந்துக்கிறணும். மருத்துவம் என்பது ஒரு பெரிய கம்பசூஸ்திரம் கிடையாது. ரொம்ப எளிமையானது. நம்ம வாழ்வியல் முறைதான் நமக்கு மருத்துவம். இன்னைக்கு நிறைய பேர் மருத்துவம் என்பதை தொழில் என்று நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உழவு என்பது விவசாயம் என்பதை தொழில் என்று நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இரண்டுமே தொழில் கிடையாது. இது இரண்டுமே வாழ்வியல். இந்த வாழ்வியலை நம்ம கத்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நாம ஒவ்வொருத்தருமே மருத்துவர் ஆயிடலாம். நாமளே மருத்துவர் ஆயிட்ட பிறகு நமக்கு எதுக்கு இன்னொரு மருத்துவர்? நாம மருத்துவர் ஆயிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நோயே வராது என்ற ஒரு எண்ணம் ஒருபோதும் தேவையில்லை. சொந்தமா ஹோட்டல் கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் நல்லா சமைக்க தெரிஞ்ச சமையல்காரருக்கும் பசிக்கும். அதே போல ஒரு மருத்துவராக இருந்தாலும் அவருக்கும் உடம்புல ஒரு உடல் கூறுகள் தொந்தரவுகள் ஏற்படும். அப்போ அந்த தொந்தரவுகளை சரி செய்வதற்கு அடுத்த மருத்துவரை நாட வேண்டிய தேவை இருக்கக்கூடாது. என் உடம்பில் ஏற்பட்ட ஒரு உடல் தொந்தரவை எந்த மருத்துவரின் உதவியும் இல்லாமல் என்னாலேயே சரி செய்து கொள்ள முடியும். அந்த புரிதல் எனக்கு இருக்கு என்று அந்த உண்மையை உணர்ந்த ஒவ்வொரு மனிதரும் மருத்துவர்தான். நோயை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் மருத்துவம் படிக்க வேண்டுமே தவிர உடல் ஆரோக்கியத்தை பற்றி நாம் புரிந்து கொள்வதற்கு மருத்துவம் படிக்க வேண்டிய தேவை இல்லை. இந்த புரிதல் நமக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா எந்த நோயை நினைச்சா நமக்கு முதல்ல பயம் வராது. நோயா? அது யாருக்கோ எங்கேயோ வரும். எனக்கு எதுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் நமக்குள்ள பிறக்கும். இந்த துணிச்சல் வந்துருச்சுன்னா உடம்புக்குள்ள நோயே இருந்தாலும் அது வெளியேறிடும். இதுதான் பேசிக், இதுதான் அடிப்படை. எனவே நமக்கு கிடைத்த இந்த மனித வாழ்க்கையை நாம ஆரோக்கியமாக வாழணும், ஆனந்தமாக வாழணும் அப்படின்னாக்கா நம்ம உடல் சார்ந்த புரிதல் நமக்கு ஏற்படணும். நான் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். பிறப்புக்கும் இறப்புக்கும் மருத்துவத்திற்கும் தொடர்பு கிடையாது. பிறப்பும் இறப்பும் மனித கட்டுப்பாட்டில் கிடையாது. இதை மனிதன் நினைத்தாலோ மருத்துவர் நினைத்தாலோ நிறுத்தி வைக்கவும் முடியாது, கொண்டு வரவும் முடியாது. எனவே இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாழும் காலம். இந்த வாழும் காலத்தில் சுகமாக வாழ்வதற்கு உதவி செய்வது மட்டுமே மருத்துவத்தின் வேலை, மருத்துவரின் வேலை. பிறப்புக்கும் இறப்புக்கும் மருத்துவத்திற்கும் தொடர்பு கிடையாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, வாழ கிடைத்த இந்த மனித வாழ்க்கையை நாம் நோயின்றி ஆரோக்கியமாக நீண்ட காலம் சுகமாக சுபிக்ஷமாக வாழ வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் நமது உடல் சார்ந்த புரிதலில் இருக்க வேண்டும். எனவே இந்த உடல் சார்ந்த இந்த இயற்கை சார்ந்த இந்த ஆரோக்கிய புரிதலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஒரு கூடுதல் தகவல், உங்களுக்கு இந்த நேற்று இன்று இந்த உரையில் ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க கை உயர்த்தலாம். உங்களது சந்தேகங்களை இந்த கூட்டத்திலேயே தெளிவுபடுத்திக்கலாம். நன்றி. மகாராஜன் சார், உங்களுக்கு அன்மியூட் தரங்க. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம்.
சார் என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா, அந்த மூட்டு வலிய பத்தி நம்ம நேத்து இன்னைக்கு 2 நாளா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல வந்து இப்ப நம்ம அ சாதாரணமா உட்கார்ந்து எந்திரிக்கும் போதும் சரி, நம்ம படுத்திருக்கும் போதும் சரி, கால வந்து கால் கைகள வந்து நீட்டி மடக்கும்போது வந்து அந்த சொடக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? நெட்டு விடுது. ஸோ அதுக்கும் ஆமாங்க. இந்த மூட்டு வலிக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? அது வந்து எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு ஆக்சுவலா. அது பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஆனா எப்ப கால் நீட்டி மடக்குனாலுமே அந்த சொடக்கு விழுகுது, சவுண்ட் வருது. ம், ம். வந்து அந்த அதான். அந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த தசை நார்களுடைய பலகீனத்த குறிக்குங்க. அதுவும் தவிர அந்த தசை நார்களுடைய தன்மை வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை. அதுல காற்று போய் தடையா இருந்தது அப்டின்னாக்கா, நம்ம ஒரு அசைவு குடுக்கும்போது அந்த காற்று நகர ஆரம்பிக்கும். அந்த காற்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கூடிய அந்த 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 ஒரு நிகழ்வு இருக்கு இல்லைங்களா? அது ஒரு சத்தமாக வெளிப்படும். அதுதான் அந்த சொடக்கு விடுறது. எல்லா ஜாயிண்ட்கள்லயுமே நம்மளால சொடக்கு விட முடியும். கழுத்து ஜாயிண்ட்ல சொடக்கு விடலாம். கால் ஜாயிண்ட்ல சொடக்கு விடலாம். கை ஜாயிண்ட்ல சொடக்கு விடலாம். அந்த இடத்துல காற்று, கெட்ட காற்று தங்கியிருக்கு. அந்த காற்று நகருது. சில நேரம் நாமளா முயற்சி பண்ணா சொடக்கு வரும். சில நேரம் தானாக அது சொடக்கு வரும். ஒரு நீங்க சொல்ற மாரி கால் நீட்டும்போது, மடக்கும்போது சொடக்கு வரது. சில நேரம் நம்ம கால வேகமா உதறும்போது சொடக்கு வரும். கையிலயும் அந்த மாதிரி தான். அங்க வந்து கெட்ட காற்று இருக்குங்க. ஆனா இது கன்டினியூஸா இருக்கு சார். அதனால தான் நான் கேட்கிறேன். கன்டினியூவா நமக்கு கெட்ட காற்று இருக்கு. கன்டினியூவா நம்ம பசிக்காம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த உணவு நமக்கு உடம்புல முதல்ல கெட்ட காற்றாகத்தான் மாறும். வாயு தொந்தரவாகத்தான் மாறும். நம்ம விரதம் இருக்கலாம். பேதிக சாப்பிட்டு குடல் சுத்தம் பண்ணலாம். இப்படி பண்ணோம் அப்படின்னாக்கா, உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய காற்று வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பசிச்சு தொடர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும்போது, நமக்கு இந்த காற்று உருவாகாது. அந்த தொந்தரவுகள் மாற ஆரம்பிக்கும். நன்றி, நன்றி சார். நன்றிங்க. நன்றி. அடுத்ததாக அ ஜெயசுராஜ் சார் உங்களுக்கு ஒரு நிமிடம். ஜெயசுராஜ் சார் உங்களுக்கு அன்மியூட் குடுத்துருக்குங்க. நான் மதுரையில இருந்து ஜெயசு பேசுறேன் சார். வணக்கம் வாழ்த்துக்கள் சார். சார். ரொம்ப சூப்பரா உண்மையிலேயே வந்துட்டு உங்களுடைய பதில்லயே கேள்வி எல்லாமே அடங்கிருச்சு. அது வந்து கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா 2மே அடங்கிருது அதுல. நல்லா கவனிச்சாங்கன்னா எல்லாருமே வந்து இந்த ஸ்பீடு கேஸ்ல வந்து அதிக நாள் வாழ்றதுக்கும் வழிவகுக்கிறீங்க, அதிகமா சம்பாதிக்கிறதுக்கும் வழிவகுக்கிறீங்க. என்னுடைய ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இப்ப வந்துட்டு பசிச்சு சாப்பிடுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பான முறையில வந்துட்டு நீங்க உங்க உடல் கழிவுகள் வெளியே போகணும்னா ஒரு விரதம் இருக்க சொல்லியிருக்கீங்க. பசிச்சா அதுல வாட்டர் எடுத்துக்கலாம். இல்ல இன்னும் பசிச்சோம்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றீங்க கூலா. ஆனா ம். நான் என்ன கேட்கறேன்னா என்னால வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டோ தண்ணி குடிக்காமயே இருக்க முடியும். ஆனா நான் அது அந்த ஒரு நாள் ஃபுல்லா இருக்கலாமா இல்ல நைட்டு சாப்பிட்டுக்கலாமா? அதான் என்னுடைய இது. பொதுவாகவே இரவு உணவு தவிர்க்கிறது நல்லதுங்க. நம்பளால அது முடியல, தாங்க முடியல, பகலெல்லாம் சாப்பிடாம இருந்திருக்கோம் அப்படின்னாக்கா, ராத்திரி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு முயற்சி தாங்க. ஒரே ஒரு முன்முடிவு. நான் அடுத்த வேளை பசிக்கும்போது தான் சாப்பிடுவேன். அப்படின்ற ஒரு முன்முடிவு எடுத்து நம்ம இருந்தோம் அப்படின்னா, 3 நாள், 4 நாள் சாப்பிடாம நம்பளால இருக்க முடியும். ஏன்னா, பசிக்கும் நமக்குமான இடைவெளி அவ்வளவு தூரம் இருக்கு. என்னிடம் சிகிச்சைக்கு வந்த அ ஒரு பெண்மணி, அ என்னுடைய அனுபவ பகிர்வ ஒரு 2 நிமிடம் பகிர்ந்துக்கிறேன். கர்ப்பப்பை தொந்தரவு அதற்காக வந்தாங்க. கர்ப்பப்பையில கட்டி இருக்கு. நவீன மருத்துவமனைக்கு போனாங்க. கர்ப்பப்பைய நீக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருமணமாகி இன்னும் குழந்தை பிறக்கல. அவங்களுக்கு கர்ப்பப்பையை நீக்குவதில் விருப்பம் இல்ல. இஸ்லாம் சமூகத்த சேர்ந்தவங்க. அவர்களது உணவு முறை எல்லாமே நல்ல திருப்தியாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு முறை. நம்மிடம் சிகிச்சைக்கு வந்தாங்க. கர்ப்பப்பையெல்லாம் நீக்க வேண்டிய தேவையில்லைங்க. நீங்க அடுத்து பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க என்று நான் சொன்னேன். என்ன ஒரு சிக்கல் அப்டின்னாக்கா, தொடர்ச்சியாக உதிரப்போக்கு அந்த அம்மாக்கு. என்கிட்ட சிகிச்சைக்கு வரதுக்கு முன்னாடியில இருந்த ஒரு 16 நாட்கள் தொடர்ச்சியாக உதிரப்போக்கு நடந்துகிட்டே இருந்தது. சிகிச்சைக்கு வந்தாங்க. அவங்களுக்கு நாடி பார்த்து சிகிச்சை குடுக்க ஆரம்பிச்சோம். சிகிச்சை குடுக்க ஆரம்பிச்ச பிறகும் தொடர்ச்சியாக அவங்களுக்கு உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருந்தது. தினம், தினம் சிகிச்சைக்கு வர சொல்லி சொன்னேன். அவங்கள்ட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான். "பசிச்சா மட்டும் சாப்பிடுங்கம்மா. பசிக்கலையா, பசி வர வர காத்துருங்க. வயிறு ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்கு அப்டின்னாக்கா, சும்மா கம்மியா ஒரு 1/4 டம்ளர் தண்ணீய குடிங்க. பசி போயிரும்." அது பொய் பசியா இருந்தா போயிரும். இப்படிதான் சொன்னோம். அந்த அம்மாவும் பசிக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ச்சியா சிகிச்சைக்கு வராங்க. நம்மிடம் சிகிச்சைக்கு வந்த அடுத்த ஒரு 10 நாட்களுக்கும் தொடர் உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதன் பிறகு உதிரப்போக்கு நிக்குது. இந்த 10 நாளைக்கு அந்த அம்மா சாப்பிட்டாங்களான்னாக்கா சாப்பிடல. தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அடுத்து தொடர்ச்சியாக அவங்க சிகிச்சைக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு பசிக்குதானாக்கா பசிக்கல. அவங்களுக்கு எப்ப பசிக்குது அப்படின்னாக்கா, என்னிடம் சிகிச்சைக்கு வந்த அடுத்த 29வது நாள், "சார் எனக்கு பசிக்குது சார்ன்னு" எனக்கு ஃபோன் பண்றாங்க. "சாப்பிடுங்கம்மா" அப்படின்னேன். "என்ன சார் சாப்பிடுறதுன்னு?" கேட்கறாங்க. "உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடுங்க" அப்படின்னேன். "எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு சார்" அப்படின்னாங்க. நான் பதறிட்டேன். பிரியாணில மசாலா, காரம் எல்லாம் இருக்கும். "வேண்டாம்மா, பிரியாணி சாப்பிட வேண்டாம். ஒரு 1 மாத காலம் எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்கீங்க. ஏதாவது ஜூஸ் ஐட்டம் சாப்பிட்டுக்கோங்கன்னு" சொல்லி சொன்னேன். "சரிங்க சார்" அப்படின்ட்டு ஜூஸ் குடிச்சாங்க. அடுத்த ஒரு 1 மணி நேரத்துல, "சார் எனக்கு மீண்டும் பசிக்குது சார்ன்னாங்க." "இப்ப பிரியாணி சாப்பிடுங்கன்னு." சாப்பிட்டாங்க. அடுத்து போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. எந்த அந்த கட்டி இருந்த இடம் இல்ல. அடுத்து காலப்போக்குல அவங்களுடைய வாழ்வியல் முறைகள கன்சீவ் ஆகுறாங்க. அவங்களுக்கு இரட்டை குழந்தை உருவாகுது. இயற்கையாக வீட்ல குழந்தை பெத்துக்கிறணும்ங்கிறது அவங்களுக்கு விருப்பம். அவங்க வீட்ல இந்த பெரியவங்களுடைய வற்புறுத்தல்ல, அவங்க மருந்து மாத்திரைகளையும் சாப்பிடாம தொடர்ச்சியாக வாழ்வியல் முறைகள கடைபிடிச்சு வந்தாங்க. ஆனா, அந்த பிரசவ காலத்துல மட்டும் ஒரு பயம் ஏற்பட்டு மருத்துவமனையில போயிட்டு, சுகப்பிரசவத்துல 2 குழந்தைகள் பிறந்தது. இத நான் ஏன் சொல்றேன்னாக்கா, பல ஆச்சரியங்களும், அதிசயங்களும் நிறைந்தது மனித உடல். பகல் முழுக்க நம்ம உணவு சாப்பிடாம இருந்து ராத்திரில சாப்பிடலாமா அப்படின்னாக்கா, சாப்பிட்டுக்கலாம், தப்பில்ல. இப்ப பகல்லேயே நமக்கு சாப்பிட தாங்க முடியலன்னாக்கா நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஒரு முயற்சி பண்றோம். வயித்துக்கிட்ட சொல்லிடுறோம் இப்ப சாப்பிடும்போதே, "எப்பா, அடுத்து எப்ப பசிக்குதோ அப்பதான் நான் உனக்கு சாப்பாடு தருவேன்" அப்படின்னு நம்ம வயித்துக்கிட்ட சொல்லிட்டோம்னா, நம்ம வயிறு நமக்கு உதவியாக இருக்கும். பசிச்சு தான் நான் சாப்பிடுவேன்ற முடிவுக்கு நம்ம வந்துட்டா 2, 3 நாள் கூட ஆகும் நமக்கு பசிக்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால அளவு இருக்குங்க. நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அடுத்ததாக ஆ அரக்கோணம் ராமலிங்கம் சார். உங்களுக்கு அன்மியூட் தரோம். கொஞ்சம் விரைவா ஒரு சந்தேகத்த மட்டும் கேட்டு முடிச்சுக்கிறேங்க. நன்றி சார். கேக்குதுங்களா சார்? கேக்குதுங்க. சார், இந்த உடல் கழிவுகள் வந்து 9 துவாரங்கள் வழியாகவும் எங்க வலிக்குதோ அங்கிருந்து மட்டும் வெளியேறும்னு சொல்லியிருக்கீங்களா சார்? இப்போ அது இல்லாம பசித்த பின் புசி அப்படின்ற மாதிரி பழமொழி இருக்குது. நீங்க சொன்னது முற்றிலும் வந்து உணரக்கூடிய தன்மையாக சொல்லியிருக்கீங்க. இப்போ அது இல்லாம வேற ஏதாவது பயிற்சி இருக்குதா சார்? இந்த பெயின் எங்கெங்க வருதோ அதை நீக்கிறதுக்கு? பயிற்சிகள் நெறைய இருக்குங்க. அத நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம். ஓகே சார். நன்றி சார். நன்றி. அடுத்ததாக ஹீலர் வில்விஜன் அப்படின்ட்டு இருக்குங்க. உங்களுக்கு அன்மியூட் தரேங்க. நீங்க பேசலாம். சார் வாழ்க வளமுடன் சார். இனிய காலை வணக்கம் சார். இனிய காலை வணக்கம் சார். வணக்கம். சார், நான் டே டு டே வந்து நம்ம ஸ்பீட் கேஸ்ட்ல சேர்ந்த நாள்லேருந்து உங்களுடைய ஸ்பீச்சை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். அதுக்கு மிக்க நன்றி. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சார். இப்போ நாங்கள் வந்து இப்போ நானும் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கிறேன். நான் யோகா மாஸ்டராக வர இருக்கேன் ஸ்கையில், சரிங்க. வேதாத்ரி மகரிஷியில். பட் நீங்க சொல்றது எல்லாமே வந்து முதல்ல கழிவுகளை நீக்கணும் அப்படின்றதுதான் பிரதானமான ஒரு விஷயம். எல்லாமே அப்படித்தான். கழிவுகளை நீக்கினால் மட்டும்தான் எல்லாமே சரியாகும். ஆனா யாரும் அதை சரியாவே ஃபாலோ பண்றதே இல்லை. இப்போ வந்து நீங்க வந்து ஃபாஸ்டிங் இருந்தா ரொம்ப நல்ல விஷயம் தான் அது. சப்போஸ் அவங்க இல்லாம இப்போ மருந்து எடுக்கிறவங்க வராங்கன்னு வச்சுங்க, அவங்கள வந்து இம்மிடியேட்டா வந்து நாங்க இது வரைக்கும் அதை சொல்றதே இல்லை. நீங்க இம்மிடியேட் கொஞ்சம் கொஞ்சமா குறைங்கன்னு தான் சொல்றோம். ஆனா நீங்க சார் சொல்றது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது. ஏன்னா நாங்க என்னடா அப்படின்னு சொன்னா இம்மிடியேட்டா அவங்களுக்கு குறைச்சா அதுல ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்துட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுமென்னு சொல்லி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைங்கன்னு சொல்லி இருந்திருக்கணும். ஆனா இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா, மருந்தே எடுக்க வேண்டாம், ஃபாஸ்டிங் இருங்க, கழிவுகள் வெளியேறணும். இப்ப இந்த கழிவுகள் வெளியேறதுக்கு இப்ப இப்ப ஐயா கேட்டதுக்கு நீங்க ஒரு சொல்லிட்டீங்க, இன்னும் வருகின்ற காலத்துல சில பயிற்சி முறைகள்லாம் நம்ம பார்க்க போறோம்னு. சரி, நம்ம மெதுவாக பார்ப்போம் இதை. இப்போ இமிடியேட்டா நம்ம செய்ய வேண்டியது இந்த கழிவுகளை வெளியேற்றத்துக்கு வேற ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? இல்ல இல்ல நீங்க சார் வந்து இப்போ சொல்றீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை நான் ஒரு வீடியோ தான் பார்த்துருக்கேன். இன்னும் தொடர்ந்து இந்த வீடியோக்கள் வந்து போட்டீங்கன்னு சொன்னா மக்களுக்கு இது சேரத்துக்கு நல்லா இருக்கும் சார். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நன்றி சார். ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நன்றி. இப்போ மருந்துகள் அப்படின்னாக்கா நம்ம பார்வையில வர்றது எல்லாமே எடுத்த உடனே ரசாயன மருந்து தாங்க, நவீன மருத்துவம் தான் நமக்கு பார்வையில வருது.
அது தவிர நிறைய இயற்கை மருத்துவங்கள் இருக்கு. சித்த, ஆயுர்வேத, யுனானி, யோக மருத்துவ முறைகள் இருக்கு. எந்த மருந்துகளையுமே பயன்படுத்தாத அக்குபங்க்சர், வர்மா இந்த மாதிரி மருத்துவ முறைகள் இருக்கு. அருகில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இயற்கை சார்ந்த மருத்துவர்களை நம்ம நாடலாம். அங்கேயும் வந்துட்டு ஒரு நோயை நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்கன்னாக்கா நம்ம மருத்துவரை மாத்தலாம். நம்ம நீண்ட காலமாக ஒரு ஒரு வாழ்வியல் முறைகளை நம்ம கடந்து வந்துட்டோம். ஒரு ரசாயன மருந்துகளை நம்பி இருந்துட்டோம். இப்ப திடீரென்று புரிதல் இல்லாம ஒருத்தவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மருந்துகளை நிப்பாட்டும் போது உடம்புல கழிவு நீங்கும் போது சில அசௌகரியங்கள் ஏற்படும். அந்த அசௌகரியங்களை பார்த்து நம்ம பயந்து பதறி போகக்கூடாது. அப்போ நமக்கு ஒரு துணையாக, சப்போர்ட்டாக இயற்கை சார்ந்த மருத்துவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அனைத்து ஊர்கள்லயுமே இருக்காங்க. அவர்களை நம்ம பார்க்கலாம். ஒவ்வொருத்தருடைய அணுகுமுறை ஒவ்வொரு மாதிரியே இருக்குமே தவிர இயற்கை மருத்துவோட தத்துவம் வந்துட்டு மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்கும். நன்றி சார், நன்றி. அடுத்ததாக மலரம்மா, நீங்க கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. ஒரு நிமிடம் பேசிக்கலாம். மலரம்மா. சார் காலை வணக்கம் சார். ஜி.கே. வணக்கம். சாமி சார், நீங்க சொல்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சுகர் 15 வருஷமா இருந்தது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் அந்த டேப்லெட்டை விட்டுட்டு இயற்கை முறை நீங்க எப்படி சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் சாப்பாடு முறையை கொண்டு வந்திருக்கேன். அந்த எனக்கு பக்கவாதம் வந்து இடது கை வந்து தூக்க முடியாம அந்த தொந்தரவு இருந்தது. சித்தா முறையில ஒரு ஆந்திராவில் போய் ஒரு மூலிகை கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு அவங்க கொடுத்த அந்த பவுடரும் டானிக்கும் சாப்பிட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் எனக்கு பெட்டரா இருக்கு. ஆனாலும் என்னை வந்து மேல கை தூக்க முடியல. ஒரு பஸ் ஏறினா கையை பிடிச்சி ஏற முடியல. பின்னாடி எனக்கு அந்த கையால எந்த உதவிகளையும் எனக்கு செஞ்சுக்க முடியல. நான் என்ன பண்ணணும் சார்? ஏன்னா பக்கவாதம் பத்தி நீங்க பேசும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டேன் அதை பத்தி கேட்கறதுக்கு. நாளைக்கு காலையில செக்ஷன்ல நான் இது சார்ந்து பேசுறேங்கம்மா. என்ன இப்போ மணி 5:10. நமக்கு அடுத்த செக்ஷன். நன்றி, நன்றிங்கம்மா. ஆமா.